அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குலில்லாஹ் சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன் என்ற திருமறை வசனத்திற்கு சூஃபியாக்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலிலே அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதாவது ஒரு மனிதனுடைய தஹாரத்து சம்பந்தமாக அவர்கள் 4 வகையான படித்தரங்களை சொல்லுகின்றார்கள். அல் மர்தபத்துல் ஊலா தத்ஹீருல்லாஹி அனில் அஹ்தாதி வ அனில் அஹ்பாதி வல் ஃபல்லலாத்தி. அதாவது வெளிரங்கமான அசுத்தங்களிலே இருந்து ஒரு மனிதன் சுத்தமாக இருப்பது, அது முதலாவது நிலை. இரண்டாவது சுத்தம் என்ன? தத்ஹீருல் ஜவாரி அனில் ஜராயிமி வல் ஆதாம். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உறுப்புக்கள், அவயவங்களை குற்றங்கள், பாவங்களிலே இருந்து சுத்தம் செய்து கொள்வது. பாவங்கள் செய்யாமல், குற்றங்கள் செய்யாமல் தன்னுடைய உறுப்புக்களை, உடல் அவயவங்களை அவன் பாதுகாத்துக் கொள்வது. மூன்றாவது நிலை என்ன? தத்ஹீருல் கல்பி அனில் அஹ்லாக்கில் மஸ்மூமத்தி வர் ரதாயிலில் மம்கூத்தா. தன்னுடைய உள்ளத்தை இழிவான கெட்ட குணங்களிலே இருந்து சுத்தம் செய்து கொள்வது. உள்ளத்திலே இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை இல்லாமலாக்கி ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே நல்ல குணங்களை அணிந்து கொள்வது. இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை என்ன? தத்ஹீரு சிர்ரி அம்மா சிவல்லாஹி தஆலா வஹிய தஹாரத்துல் அன்பியாஇ ஸலவாத்துல்லாஹி அலைஹிம் வஸ்ஸித்தீகீன். நான்காவது நிலை என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் அல்லாதவைகளை விட்டும் நீக்கி விடுவது, துப்புரவு செய்து கொள்வது, சுத்தப்படுத்திக் கொள்வது. அல்லாஹ் அல்லாத எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நிலை கொண்டு விடாமல் தன்னுடைய உள்ளத்தை அவன் துப்புரவு செய்து கொள்வது. இதுதான் நபிமார்களுடைய சித்தீக்கீங்களுடைய தஹாரத்தாக, சுத்த நிலையாக, தூய நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ஒரு மனிதனுடைய ஈமானுடைய பாதியாக சுத்தம் இருக்கின்றது. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான். ஒரு மனிதனுடைய ஈமானின் பாதியாக சுத்தம் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய அமல்களின் பாதியாக சுத்தம் இருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் இவ்வகையான எல்லா சுத்தங்களையும் மேற்கொள்ள வேண்டும். தன்னுடைய உறுப்புக்களை, தன்னுடைய உடலை, தன்னுடைய ஆடைகளை வெளிரங்கமான அசுத்தங்களில் துப்புரவு செய்ய வேண்டும். தன்னுடைய உடல் அவயவங்களை குற்றங்களிலே இருந்து, பாவங்களிலே இருந்து துப்புரவு செய்ய வேண்டும். அதே போல தன்னுடைய உள்ளத்தை கெட்ட குணங்கள், தீய குணங்களிலே இருந்து சுத்தம் செய்ய வேண்டும். தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அல்லாத எண்ணங்களை இல்லாமலாக்கி உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும். இவ்வாறு சுத்தம் செய்யக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலேதான் இறை ரகசியங்கள், இறை தஜல்லியாத்துகள் வெளியாகும். இறைவனுடைய தஜல்லியாத்துகள் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இறங்கும். இறைவன் அல்லாத எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்குமா இருந்தால் அந்த மனிதனுக்கு இறைவனுடைய காட்சி நிலை, அவனுடைய தஜல்லியாத் அவைகள் ஏற்பட மாட்டாது. எனவே குலில்லாஹ் சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன். அல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் என்ற நிலையிலேயே இருங்கள். அவனுக்கு மாத்திரமே உங்களுடைய உள்ளத்திலே இடமமைத்துக் கொடுங்கள். அவனை தவிர மற்ற அம்சங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே இடம் கொடுக்காதீர்கள். அவ்வாறு நீங்கள் இடம் கொடுத்தால் அல்லாஹுடைய மாரிஃபா, அவனுடைய ஞானம், அவனுடைய தஜல்லியாத் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படாது என்று இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல இன்னும் சொல்லுகின்றார்கள், இன்னும் ஒரு இடத்திலே அதே நூலிலே, அம்மா சௌமுல் ஹுசூசி, அதாவது நோன்பு பற்றி குறிப்பிடுகின்றார்கள். நோன்பிலே 3 வகையான நோன்பு இருக்கின்றது. சௌமுல் அவாம், சௌமுல் ஹவாஸ், சௌமு ஹவாஸில் ஹவாஸ். இந்த நோன்புகளில் சௌமுல் அவாம் என்று சொல்வது பாமர மனிதர்களுடைய நோன்பு.
அதாவது சூரியன் சுபஹ் நேரத்திலே இருந்து அதிகாலையிலே இருந்து மக்ரிபு வரையும் ஒரு மனிதன் உண்ணாமலும் பருகாமலும் அவன் இருக்கக்கூடிய நிலை. இது சௌமுல் ஹவாஸ், பாமர மனிதன் அவன் நோக்கக்கூடிய நோன்பு. இவன் உணவை மாத்திரம் தவிர்த்திருப்பான். அதே போல இந்த காலப்பகுதியிலே நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களையும் தடுத்திருப்பான். இது தவிர இவன் பாவகாரியங்களில் ஈடுபடுவதை பற்றி இவன் கவனிக்க மாட்டான். தன்னுடைய உள்ளத்தை இவன் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி இருக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி இவன் கவனிக்க மாட்டான். ஆனால் இவன் உண்ணாமலும் பருகாமலும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்யாமலும் மாத்திரம் இருப்பான். இது சௌமுல் அவாம். சௌமுல் ஹவாஸ் என்று சொல்லப்படக்கூடிய, சௌமுல் ஹுசூஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிலை என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய பார்வை, கேள்வி, நாவு, கை, கால், அதே போல ஏனைய உடலின் அவயவங்களை பாவகாரியங்களை விட்டும் இந்த நோன்பு காலப்பகுதியில், அதாவது சுபகிலே இருந்து சூரியன் அஸ்தமனமாகின்ற நேரம் வரை இவன் எல்லா வகையான அவயவங்களையும் தன்னுடைய புலன்களையும் பாவமான காரியங்களிலிருந்து தடுத்திருக்கிறது. மூன்றாவது நிலை என்ன? சௌமு ஹவாஸில் ஹவாஸ் அல்லது சௌமு ஹுசூஸில் ஹுசூஸ் என்று சொல்வார்கள். இது சௌமுல் கல்ப் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது உள்ளத்தை துனியாவுடைய சிந்தனைகளிலே இருந்து தடுத்துக்கொண்டு அல்லாஹ் அல்லாத சிந்தனைகளிலே இருந்து தடுத்துக்கொண்டு இறை நினைவிலேயே இருக்கக்கூடிய நிலை. எப்போது இறை நினைவை விட்டும் நீங்கி இறை அல்லாத நினைவு இந்த மனிதனுக்கு ஏற்படுகின்றதோ அப்போது இந்த நோன்பு முறிந்துவிடும். எனவே முழுமையாக இறை சிந்தனையிலே அவனுடைய நினைவிலேயே மூழ்கி இருப்பதுதான் ஹவாசுல் ஹவாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அதிவிசேடமானவர்களுடைய நோன்பு. இதைத்தான் குலில்லாஹ் சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன் என்ற திருமறை வசனமும் சொல்லுகின்றது. அல்லாஹ் என்ற அந்த சிந்தனையிலேயே அவனுடைய காலத்தை, அவனுடைய நேரத்தை அவன் கழிக்க கூடியவனாக இருக்க வேண்டும். அவன் அல்லாதவைகளை அவனுடைய உள்ளத்திலே அவன் ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல இன்னும் சொல்லி காட்டுகின்றார்கள், ஈமானுடைய தலையாய அம்சம் தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவம். அது என்ன? வஹுவ அல்லா யஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாததை வணங்காமலும் வழிபடாமலும் இருக்கக்கூடிய நிலை. அல்லாஹ் அல்லாததை வணங்காமலும் அதற்கு அடிபணியாமலும் இருக்கக்கூடிய நிலைதான் தௌஹீத் என்று சொல்லப்படுகின்றது. எவன் ஒருவன் தன்னுடைய மனோ இச்சைக்கு வழிபடுவானேயானால் அவன் அந்த மனோ இச்சையை தன்னுடைய இலாகாக, தன்னுடைய கடவுளாக அவன் ஆக்கிக் கொண்டவன். வமன் இத்தபஅ ஹவாஹு ஃபகத் இத்தகத இலாஹு ஹவாஹு ஃபஹுவ முவஹ்ஹிதுன் பிலிசானிஹி லா பில் ஹகீகா. எந்த ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வாயினால் சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் அவன் தன்னுடைய மன எழுச்சிக்கு, தன்னுடைய ஹவா என்று சொல்லப்படக்கூடிய மனோ இச்சைக்கு வழிபட்டு அவன் நடப்பானேயானால் அவன் உண்மையிலேயே யதார்த்தத்திலே அவன் முவஹித் அல்ல. அவன் நாவினால் முவஹிதாக இருக்கின்றான். வெளிரங்கத்தில் நாவினால் அவன் தௌஹீதுடையவன் என்று சொல்லுகின்றான். உண்மையிலேயே அவன் இந்த சிருஷ்டிக்கு வழிபடக்கூடியவனாக இருக்கின்ற காரணத்தினால் இவன் இறை வழிபாட்டிலே இல்லாதவன், இறைவனுக்கு மாத்திரம் அடிபணிபவன் என்பவன் அல்ல. எனவே ஒரு மனிதன் இறைவனுக்கு மாத்திரம் வழிபடக்கூடியவன் என்ற அந்த நிலை என்ன? அவன் எந்த ஒரு ஹவா என்ற அந்த மனோ இச்சைக்கு கூட அவன் வழிபடாத நிலையிலே இருக்க வேண்டும். இதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொல்கின்றது. அல்லாஹ் தவிர எதுவுமே கிடையாது, அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான். எனவே அவனுக்கு மாத்திரம்தான் வணக்கமும் அடிபணிதலும் வழிபடுதலும் செய்ய முடியுமே தவிர வேறு எதற்கும் செய்ய முடியாது. எனவே குலில்லா சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன் என்ற வசனமும் இதைத்தான் சொல்லுகின்றது. அல்லாஹ் என்று சொல்லுங்கள். அது எந்த விதமான சிருஷ்டியுடைய தோற்றம் இருந்தாலும் அது மாயை, அது நாமரூபம். வஹுவ அன் ததர பில் குல்லியத்தி கைர் அல்லாஹ், அல்லாஹுக்கு வேறானதை முற்றாக விட்டும் நீங்கி
அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கின்றான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் என்று இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் சொல்லுகின்றார்கள், وَمَا دَامَ يَلْتَفِتُ إِلَى غَيْرِهِ فَزَاوِيَةٌ مِنْ قَلْبِهِ مَشْغُولَةٌ بِغَيْرِهِ. ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத சிந்தனையில் சொற்பமேனும் அவன் இருந்து விட்டால் அவனுடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாததின் பக்கம் அது பராக்காகி இருக்கின்றது, ஈடுபாட்டுடன் இருக்கின்றது. எனவே இறைவன் மீதான அன்பு இவனுக்கு அந்த அளவு குறைவாகத்தான் இருக்கும். எந்த அளவு ஒரு மனிதன் சிருஷ்டிகளின் பக்கம் ஆசை கொண்டவனாக அதிலே ஆர்வம் கொண்டவனாக இருக்கின்றானோ அந்த அளவு இறைவன் பக்கம் உள்ள அன்பு அவனின் மீது உள்ள ஆர்வம் இவனுக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஒரு பாத்திரத்திலே எந்த அளவு நீர் இருக்கின்றதோ அந்த அளவு அங்கே வினாக்கிரி குறைவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். நீர் குறைய குறையத்தான் வினாக்கிரியை கூடுதலாக அங்கே ஊற்ற முடியும். இது உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார். எனவே நீரை குறைக்க குறைக்கத்தான் இன்னொரு வஸ்துவை அதுக்குள்ளே ஊற்ற முடியும் அந்த பாத்திரத்திலே. அதே போல இறைவன் அல்லாத அந்த எண்ணத்தை, இறைவன் அல்லாதவைகள் மீது இருக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டை குறைக்க குறைக்கத்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இறைவனுடைய அன்பை ஏற்படுத்த முடியும். இந்த தௌஹீது, இந்த தஃப்ரீது வ தஜ்ரீது என்று சொல்லப்படக்கூடிய இறைவனோடு தனித்திருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் குலில்லாஹ் சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்று அவனோடு மாத்திரம் தனித்திருக்கக்கூடிய அந்த உணர்வை, லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத வலா மஹபூப சிவா, வணங்கப்படக்கூடியவனும் அன்பு வைக்கப்படக்கூடியவனும் அவனைத் தவிர யாரும் இல்லை, அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான் என்ற அந்த நிலையில் அவனை மாத்திரம் உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய அந்த கட்டளையைத்தான் இந்த திருமறை வசனம் தருகின்றது என்று இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இவைகளெல்லாம் இந்த திருமறை வசனத்திற்கு சூஃபியாக்கள் சொல்லி இருக்கக்கூடிய விவரங்கள். எனவே இந்த அடிப்படையில் குலில்லாஹ் சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன் என்பதற்கு வெளிரங்கத்தில் வேதங்களை இறக்கி வைத்தவன் யார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை இறக்கி வைத்தவன் யார் என்பதற்கு ஒரு பதிலாக அல்லாஹ் தான் இறக்கி வைத்தான் குலில்லாஹ் என்று இதற்கு வெளிரங்கமான அர்த்தம் இருந்தாலும் அந்த ரங்கத்தில் இஷாராவுடைய அடிப்படையில் சூஃபியாக்கள் நான் மேலே சொன்னது போல அல்லாஹ் என்ற அந்த எண்ணத்தை மாத்திரம் உள்ளத்திலே ஏற்படுத்தி அவனிலே மாத்திரம் எங்களுடைய நினைவுகளை நாங்கள் குவியச் செய்தவர்களாக, அவன் அல்லாதவைகளுக்கு எங்களுடைய உள்ளத்திலே இடம் கொடுக்காமல் அவைகளை விட்டும் நீங்கி அவன் பக்கமே முழுமையாக நாங்கள் திரும்பியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி